வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 எல்லாருக்கும் இனிதாக அமையட்டும். தை மாதம் முதல் கொண்டு கறவை கறக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய 4 பசுக்கள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கடப்பல்லில் ரெட் அண்ட் ஒயிட் ஜெர்சி, கடப்பல்லில் பிஸ்கட் கலரில் 2வது ஈத்து, 4 பல்லில் ஹெச்எஃப் மற்றும் சந்தன பிள்ளையில் கடப்பல்லு எல்லாமே பார்த்தோன்னா 2வது ஈத்துங்க. ஜெர்சி டைப்பு. இன்னும் 10 நாளுக்குள்ளே கண்ணு போட தயாராக இருக்குதுங்க. இப்போ வாங்கிட்டோம் அப்படின்னா தை முதல் கொண்டு நமக்கு பால் ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். சரி, வாங்க இந்த பசுக்களை பற்றின மற்ற டீட்டெயில்ஸை பார்ப்போம். இதுல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது நமக்கு உதவியாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பசுவானது ஒரு ஜெர்சிங்க, ரெட் அண்ட் ஒயிட்டு. கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கலர் தான் இது. நமக்கு கொஞ்சம் ரேராக தான் கிடைக்குதுங்க. நிறைய மாத சினியாக இருக்குது. ஒரு வாரம் முதல் கொண்டு 10 நாளில் கண்ணு போடக்கூடிய டைப்பு தாங்க. ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான தோற்றம், நல்ல ஒரு மடியமைப்பு, லட்சுமி கலர்ச்சம் கொண்ட முக அமைப்புங்க, நல்ல தோல் மெலுவான ஒரு டைப்புங்க. பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு டைப்புங்க. பசங்க, பிள்ளைங்க, ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கக்கூடிய ஒரு டைப்பு தாங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடியது. பல்லுன்னு பார்த்தோன்னா கடப்பல்லு தான் ஆகியிருக்குதுங்க. வெறும் 2வது ஈத்து தாங்க. கறவைன்னு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 15 லிட்டராவது எதிர்பார்க்கலாங்க. கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரம் முதல் கொண்டு 10 நாள் ஆகுங்க. விலை பார்த்தீங்கன்னா 72,000 தான் சொல்கிறோங்க. இன்னும் பின்ன நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். மாட்டை பொறுத்த கொண்டு சுழி சுத்தமானதுங்க. சுழி சுத்தமானது. இப்போ இன்னும் நல்லா மடி ஃபுல்லாக விட்டு தான் கண்ணு போடுங்க. நல்லா ஒரு இப்போ 2வது இதுலேயே நல்லா இந்த நல்லா பெருங்கூட்டான மாடு இருக்கும்போது இன்னும் குறைஞ்சது ஒரு 6-7 ஈத்துக்காவது வச்சுக்கலாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பெரிய ஒரு அமைப்பில் வருங்க. நல்லா பிரம்மாண்டமாக வளரக்கூடிய ஒரு அமைப்புடையது தான் அந்த பசுங்க. நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். முட்டுது உதைக்குது அப்படின்ற எந்த ஒரு குறைபாடும் வராதுங்க. 2வது இளம் மாடுன்றதுனால கால்சியம் குறைபாடோ அல்லது மற்ற சத்து குறைபாடோ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நல்ல ஒரு அருமையான மாடுங்க. யார் விருப்பம் இருக்கன்றவங்க சீக்கிரம் பிடிச்சிங்க. கொஞ்சம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெர்சி டைப்பில் ஒரு பிரம்மாண்டமான மாடு. பிஸ்கட் கலருங்க. நல்லா தோல் மெலிவானது, நல்ல ஒரு முகமைப்பை கொண்டதுங்க. பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பசு தாங்க. பல்லுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடப்பல் ஆகுதுங்க. வெறும் 2வது ஈத்து தாங்க. குறைஞ்சது 6-7 ஈத்துக்காவது நம்ம வச்சுக்கலாம். பாலுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15 லிட்டர் கறக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கன்றுன்றதுக்கு ஒரு வாரம் முதல் 10 நாள் இருக்குங்க. நல்லா மடி லூஸு கிடக்குதுங்க. நல்லா மடி விட்டதுக்கப்புறம் தான் கன்று போடுங்க. ஒரு வாரம் வந்து 10 நாள் ஆகி போட்டாலும் நல்லா பெருமடியாக வருங்க. பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியது தாங்க. ஆண் பெண்ணோ குழந்தைகளோ யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய ஒரு பசு தாங்க. இல்லை காட்டு மேய்ச்சலில் வளர்க்கப்பட்டதுனால எந்த கிளைமேட்டுன்றதுனாலும் இது அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. சுழி சுத்தங்க. பொதுவாக நம்ம எல்லாமே சுழி சுத்தத்தில் தான் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோங்க. விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 69,000 தான் சொல்கிறாங்க. முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம். வாகன வசதி இருக்குதுங்க. இப்போ தோட்டம் அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டங்க. சேலம் மாவட்டத்திலேருந்து சேலம் டு சென்னை ஹைவேஸில் முத்தமட்டிங்க நம்ம தோட்டம். முத்தமட்டி ஹைவேஸில் இருந்துட்டு நடந்து போகிற தூரத்தில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் இருக்கவங்க வாங்கிட்டு அங்கேயே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறது சந்தோஷம். ஓரளவுக்கு வெளியிலேருந்து வரவங்களுக்கு நாமளே எல்லாமே செக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது தீனி எடுத்துக்கிற முறையாக இருக்கட்டும், அது வரப்பில்லாக இருக்கட்டும், இல்லை சாடி குடிக்கிறதா இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது வீடியோவாக நம்ம பதிவு பண்ணி கொடுக்குறோங்க. இது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தருதுங்க. தூரத்துலேருந்து வரவங்களுக்கு நம்ம முழு திருப்தியோடு நம்ம இது எல்லாத்தையும் செக் பண்ணி தான் கொடுக்குறோன்றது நமக்கு ஒரு மகிழ்ச்சிங்க. வாங்குறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பொதுவாக நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 லிட்டராவது கறக்கக்கூடிய பசுக்கள் தான் நம்ம தேடி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளே இங்கே செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறோங்க. அதாவது அது தீனி எடுத்துக்கிற முறையாக இருக்கட்டும், சாடி குடிக்கிறதா இருக்கட்டும், வைக்கப்பில்லை சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு அதை முறையாக வீடியோ பதிவு பண்ணி தான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னா தொலைதூரத்துலேருந்து வர முடியாதவங்களுக்கு இது ஒரு ஈஸியான வழியாக இருக்குன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். அதுதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் தருதுங்க. அது நம்மக்கிட்ட வாங்குகிற மாட்டுக்கு பொதுவாக நம்ம கொடுக்குற கேரண்டி பார்த்திங்கன்னா அதை கன்று போட்டதுக்கப்புறம் உதைக்குதுனாவோ இல்லை முட்டுதுனாவோ இல்லை ஏதாவது நாற்றுல வருது இல்லை காம்பில் ஏதாவது சரி வர பால் வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம மாற்றி கொடுத்துர்லாங்க.
தோட்டம் இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை ஹைவேஸில் முத்தம்பட்டி கிராமங்க. முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு நடந்து வர தூரத்தில் தான் நம்ம தோட்டம் இருக்குதுங்க. விருப்பமாக இருக்கவங்க கால் பண்ணுங்கள். நம்மகிட்டே வாகன வசதி இருக்குதுங்க. விலை முன்ன பின்ன நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். எல்லாமே அருமையான மாடுங்க. மேலும் இது போன்ற இருக்க நல்ல மாடுகள் இருக்குங்க. அது எல்லாமே நம்ம வர பதிவுகளில் பார்ப்போம். ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் நன்றிங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் ரகங்க. ஹெச்எஃப் ரகத்தில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான உடலமைப்பு இருக்கிற வெறும் 4 பல்லு கிடாரிங்க. 4 பல்லு 2வது ஈத்துங்க. கறவை 15 லிட்டருக்கு மேலே தான் கண்டிப்பாக கறக்கக்கூடியதுங்க. 7லேருந்து 10 நாள் வரலும் ஆகுங்க கன்று போடுறதுக்கு. நல்லா மடி லூஸ் இருக்குதுங்க. நல்லா உடைச்சலான மாடு, தோல் மெலிவான மாடுங்க. 7 முதல் 10 நாள் ஆனாலும் நல்லா மடி விட்டு கன்று போட்டால் தான் நல்லா பால் கறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இப்போ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தை முதல் கொண்டு நம்ம பால் ஊற்றிக்கலாங்க. விலை வந்துட்டு வெறும் 70,000 தான் சொல்கிறாங்க. முன்ன பின்ன கூட குறைய நம்ம அரைச்சி வச்சு கொடுக்கலாங்க. ஆண் பெண் குழந்தைகள் அந்த மாதிரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய ஒரு டைப்பு தாங்க. பொதுவாக சுழி சுத்தத்தில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். காட்டு மேய்ச்சலில் வளர்க்கப்பட்டது அப்படின்றதுனால நம்ம இதுக்கு தனியாக கேர் பண்ணிவிட்டு கவனிக்க வேணும் அப்படின்ற எந்த ஒரு தேவையும் இருக்காதுங்க. சாதாரணமாக வரப்பில் மேய்ச்சோம்னாவே அதுவே அதுக்கு போதுமான சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. வாகன வசதி நம்மக்கிட்டே இருக்குங்க. பொதுவாகவே ஹெச்எஃப் வந்துட்டு பால் வந்துட்டு ஏமாத்தாதுங்க. நம்ம உடலமைப்பை பார்க்கும்போது தெரியுங்க. நல்லா உடைச்சலான மாடு. இன்னொன்று 6-7 ஈத்துக்கு வறுக்கக்கூடிய மாடு தாங்க. இப்போவே 15 லிட்டருக்கு மேலே தான் கறவை தரும். இன்னும் போக போக பார்த்திங்கன்னா அடுத்த ஈத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்டர் ஈஸியாக கிராஸ் பண்ணுங்க. விருப்பமாக இருக்கவங்க கால் பண்ணுங்கள். நம்ம முன்ன பின்ன அனுசரித்து பார்த்து பேசிக்கலாம். நல்ல ஒரு அருமையான மாடுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன பிள்ளைங்க. எல்லாருக்கும் பார்த்தோன்னே பிடிக்கக்கூடிய ஒரு சந்தன பிள்ளை கலருங்க. ஜெர்சி டைப்பு, கடைப்பல்லு, 2வது ஈத்துங்க. கறவை வந்துட்டு குறைஞ்சது ஒரு 15வது எதிர்பார்க்கலாங்க. 2வது ஈத்துன்றதுனால இன்னும் போக போக இன்னும் 3வது ஈத்து 4வதுக்கு நல்லா பெருங்கூட்டாக வளரக்கூடிய ஒரு மாடு தாங்க. நல்ல ஒரு முக அமைப்பு, லட்சுமி கடாட்சம் கொண்டது, தோல் மெலிவானது, மடி நல்லா லூஸ் இருக்குங்க. இன்னும் நல்லா மடி விட்டதுக்கப்புறம் தான் கன்று போடும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்கு கழித்து தான் கன்று என்றக்கூடிய ஒரு தன்மை தான் இப்போ இருக்குங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கக்கூடியது தாங்க. சாதாரண மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது. எந்த கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடியது தாங்க இந்த டைப்பு. ஆண் பெண் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. பொதுவாக சுழி சுத்தமான மாடுங்க. நம்ம கொடுக்குறது எல்லாமே சுழி சுத்தம் தான். அந்த வகையில் இதுவும் உள்ள ஒரு சுழி சுத்தமான மாடுங்க. மாடு பார்க்கும்போதே தெரியுது. எல்லாருக்கும் நல்லா பிடிக்கக்கூடிய ஒரு டைப்பு தாங்க. நல்ல ஒரு முகமைப்புங்க. நல்ல ஒரு லட்சணமான மாடுங்க. இந்த மாதிரி மாடு தான் கட்டித்தரில் இருக்கணும்னு எல்லோரும் விருப்பப்படுவாங்க. விருப்பமாக இருக்கவங்க கால் பண்ணுங்கள். நம்ம முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாங்க. விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 70,000 சொல்லுதுங்க. முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாங்க. வாகன வசதி நம்மகிட்டே இருக்குங்க. தோட்டம் வந்துட்டு சேலம் மாவட்டம் முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. இது